பதவி விலகினார் சபாநாயகர் அசோக ரன்வெல. மருந்து கொடுத்து கொள்ளையிடும் கும்பல், 2 கைது. மட்டக்களப்பில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் 1 பலி. கனடாவில் இருந்து இலங்கை வந்த பார்சலில் போதைப் பொருள். வவுனியாவில் தேன் என சீனி பாணி விற்பனை. கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை எழுந்ததை அடுத்து சபாநாயகர் அசோக ரன்வெல தனது பதவியில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில், கடந்த சில நாட்களாக என்னுடைய கல்வி அடைவு சம்பந்தமான வாத விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. நான் எந்த இடத்திலும் பொய்யான தகவல்களை வழங்கவில்லை. ஆனால் அந்த கல்வி தகமையை உறுதி செய்யக்கூடிய ஆவணங்கள் தற்போது என்னிடம் இல்லை. அதனை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் இருந்தே பெற வேண்டியுள்ளது. எனவே அது இப்போதைக்கு கடினமான விடயம். எனக்கு பேராசிரியர் பட்டம் தந்த ஜப்பான் வசோதா பல்கலைக்கழகத்தோடு இணைந்த ஆவணங்களை என்னால் முன்வைக்க முடியும். அதனை நான் விரைவில் முன்வைப்பேன். ஆனால் தற்போது எழுந்துள்ள நிலைமையை கருத்திற்கொண்டு எங்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் நிர்கதிக்கு உள்ளாகாமல் இருக்க நான் ஏற்றுள்ள சபாநாயகர் பதவியை பதவி விலகல் செய்ய முடிவு செய்துள்ளேன் என மேலும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கில் மயக்க மருந்து கொடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட குழுவினை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஹெட்டன் பகுதியை சேர்ந்த 45 வயது நபரும் மன்னார் வங்காளி பகுதியை சேர்ந்த 47 வயது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் குழு ஒன்று செயற்பட்டு வருகின்றது. அதே போல வடக்கிலும் அவ்வாறானதொரு குழு ஒன்று செயற்பட்டு வந்துள்ளது. அந்த குழுவால் வவுனியா நகர பகுதியில் இருந்து சிவப்பு நிற முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்று முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மரத்தை கொடுத்து அவரை கீழே விழுத்திவிட்டு அந்த முச்சக்கர வண்டியை கடத்தி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்புடைய 2 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு முகத்துவாரம் கடல் பகுதியில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் கடற்தொழிலாளர் 1 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. முகத்துவாரம் பகுதியில் இருந்து இயந்திர படகு ஒன்றில் கடற்தொழிலுக்கு நேற்று முன்தினம் இரவு 2 சென்று மீன்பிடித்துவிட்டு மீண்டும் சம்பவ தினமான நேற்று காலை 8 மணியளவில் முகத்துவாரம் கரை பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்த போது படகு திடீரென கவிழ்ந்துள்ளது. படகு கவிழ்ந்ததை அடுத்து 1 காப்பாற்றப்பட்டதுடன் 1 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். திராய்மடு முருகன் கோவில் வீதியை சேர்ந்த 34 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான கோடீஸ்வரன் வேணுராஜ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குவில் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சீனி பாணி தயாரித்து தேன் என விற்பனை செய்து வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து பெருமளவான சீனி பாணியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. வவுனியா பொது சுகாதார பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்பார்வை சுகாதார பரிசோதகர் மேஜயாவின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 3 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கனடாவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பார்சலில் போதைப் பொருள் இருந்துள்ளமை அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4ஆம் திகதி கனடாவில் இருந்து கப்பலில் வந்த கொள்கலன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சுங்க அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க ஊடக செயலாளர் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சிவலி அருக்கொட தெரிவித்தார். நாட்டுக்கு அனுப்பப்பட்ட கஞ்சா வவுனியா மற்றும் களுத்துறை முகவரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. களுத்துறை தெற்கு பகுதியில் உள்ள ஒருவருக்கு வந்த பார்சல் ஒன்றில் 8 டின் கஞ்சா இருந்ததாகவும் பொதியின் எடை 5324 கிராம் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் மலையுச்சியில் தீபம் ஏற்றப்பட்டது.
அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியாக அண்ணாமலையார் மலையுச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட கொப்பரையில் நெய்யுடன் 300 மீட்டர் துணியிலான திரி கொண்டு மகா தீபம் ஏற்றப்பட்டது. 2668 அடி உயரம் கொண்ட கோவில் மலை மீது மகா தீபத்தில் ஜோதி வடிவிலான அண்ணாமலையாரை பக்தர்கள் வழிபட்டனர். இந்நிலையில் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள மற்ற மலை கோவில்களிலும் தீபம் ஏற்றப்பட்டது. துருக்கியிலிருந்து டெல்லி மற்றும் மும்பை வரவிருந்த சுமார் 400 இண்டிகோ பயணிகள் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் சிக்கி தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலில் விமானம் தாமதமாவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென ரத்து செய்யப்பட்டு விட்டது என பயணிகள் தங்களின் எக்ஸ் மற்றும் லிங்க்டு-இன் தளங்களில் பதிவிட்டுள்ளனர். விமான பயணிகளில் ஒருவர் தனது பதிவில், முதலில் விமானம் 2 முறை தாமதமானது, பிறகு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் 12 மணி நேரம் கழித்து விமானம் புறப்பட தயாராகும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் விமான நிலையத்தில் சிக்கி தவிக்கும் விமான பயணிகளின் சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. மேலும் பயணிகளுக்கு தங்கும் வசதி, உணவு எதுவும் வழங்கப்படவில்லை. இண்டிகோ நிறுவனம் சார்பில் யாரும் விமான நிலையம் வரவும் இல்லை, பயணிகளை அணுகவும் இல்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் ஆங்கில வார இதழான டைம்ஸ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய நிகழ்வுகளிலும் செய்திகளிலும் அதிகம் செல்வாக்குமிக்க நபரை தெரிவு செய்து டிசம்பர் மாத இதழில் வெளியிட்டு வருவது வழமையாகும். இதற்காக சர்வதேச அளவில் வாக்கெடுப்பு நடத்தி மிகச்சிறந்த மனிதரை அந்த இதழ் தேர்ந்தெடுக்கும். அப்படி தேர்வு செய்யப்படுபவர்களின் புகைப்படம் டைம்ஸ் இதழில் வெளிவரும். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த மனிதர் பற்றிய வாக்கெடுப்பில் அமெரிக்க அதிபராக தேர்வு பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அதிக வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்து டைம் இதழில் இடம்பெற்றுள்ளார். வரலாற்றில் இன்று 1899 யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனையை தனியாரிடமிருந்து இலங்கை அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொண்டது. 1962 நாசாவின் மெரைனர் 2 விண்கலம் வெள்ளிக்கோளை அண்மித்தது. இதுவே வெள்ளியை அண்மித்த முதலாவது விண்கலமாகும். 2003 சதாம் ஹுசேன் கைது செய்யப்பட்ட செய்தியை அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 2006 தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகரும் தத்துவ ஆசிரியருமான திரு ஆண்டன் பாலசிங்கம் தனது 68வது வயதில் பிரித்தானியாவில் காலமானார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.